Good evening, all. என் பேர் புவனேஸ்வரி. ஐ எம் அ கன்சல்டன்ட் டயட்டிஷியன் அண்ட் லைஃப் ஸ்டைல் கோச். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா தாய்ப்பால் கொடுக்கும்போது என்ன ஊட்டச்சத்துக்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நியூட்ரிஷன் டியூரிங் லாக்டேஷன். தாய்ப்பால் உற்பத்தி ஆகிறதுக்கு சில உணவு வகைகள் நல்லதுன்னு சொல்லுவாங்க. தாய்ப்பால் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த சாப்பாடுல இருக்கிற ஊட்டச்சத்து உங்களுக்கு போய் சேர்ந்து உங்க தாய்ப்பால் அது கலந்து குழந்தைக்கும் போய் சேரும். நீங்க விரதம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, விரதம்னா ஒரு நாள் முழுக்க விரதம்னு சொல்ல, நைட்டு நீங்க 10 மணி சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுநாளி காத்தால நீங்க 8 மணி 9 மணி முடியும் ஒன்றும் சாப்பிடல, இல்லை அப்படியும் நீங்க ஃபீடிங் தானே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வாய்க்குள்ள ஏதாவது போட்டாதான் நம்மளுக்கு பைப் மாதிரி வெளியில வருமா? கிடையாது. இட்ஸ் கால் லெட் டோன்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படின்னா நீங்க குழந்தைய வச்சுண்டு குழந்தை வாயில சக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு உணர்வு தோணும், ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும், மூளையிலேருந்து சொல்லும். ஓகே, நம்ம குழந்தைக்கு ஃபீட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஸோ அது பாலா உற்பத்தியாகி நம்மளுக்கு வெளியில வர்றது. ஓகே, ஸோ நீங்க சாப்பிட்ற உணவு உங்களுக்கும் ப்ளஸ் அது ஸ்டோரிங்க்கு போய் அது பாலில் வருமே தவிர, நான் இப்போ காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாதான் எனக்கு பால் கொடுக்க முடியும் அப்படின்றது கிடையாது. இது எல்லாமே நம்மளுக்கு தூண்டுதல் தான். இது முக்கியமான காரணம் அப்படின்றது கிடையாது. ரைட். நெய்யில போட்டு பூண்டை வறுத்து நம்ம உணவுல சேர்த்து எடுத்துக்கிறது, கசகசா எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் ஜீரகம் ஓமம் செஞ்சு நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறது, சொரக்காய் பீர்க்கங்காய் அந்த மாதிரி நீரூர்ன காய்கறிகள், பி காம்ப்ளெக்ஸ் உணவு வகைகள் எடுக்கும்போது நம்மளோட ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு கம்மியாகிறதுக்கு அதை ஹெல்ப்ஃபுல்லா பண்றது. பிளஸ் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா கீரை வகைகள், லைக் கீரையில எல்லா கீரை வகைகளும் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு கீரையா, மேம் எனக்கு கீரை சாப்பிடவே பிடிக்காது, தொகையல் மாதிரி எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை இல்ல மணத்தக்காளி கீரை நல்லா நல்லெண்ணெயிலையோ நெய்லையோ வறுத்து அது கூட கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சு ஒரு தொகையல் மாதிரி, அந்த தொகையல் நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாதத்துல கொஞ்சம் தொகையல் போட்டு எடுத்துக்கிட்டீங்களா அப்படியும் நம்மளுக்கு கீரை போய் சேரும் நம்மளுக்கு. ஆனா ஊறுகாவா எடுத்துக்க கூடாது. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா டெய்லி ஒரு கீரை வகைகளாவது இருக்க வேண்டியது அவசியம். வாரத்துல 3 நாள் நீரூர்ன காய்கறிகள் இருக்க வேண்டியது அவசியம். அதை தவிர்த்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் நம்மளுக்கு டெய்லியுமே 30 to 45 கிராம் சேர வேண்டியது அவசியம். ஒரு 2 அஞ்சீரை, ஒரு லைக் டேட்ஸ், அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு 4 பாதாம், 4 வால்நட்டு, இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். மேம் அதை நான் சோக் பண்ணி எடுத்துக்கணுமா? நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் சோக் பண்ணி எடுத்துக்கலாம், நட்ஸும் சோக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணி குடிக்கணுமா அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் வாஷ் பண்ணுறது, அதில் இருக்கிற அழுக்கு போகிறதுக்கு தான் நம்ம சோக் பண்ணுறது. ப்ளஸ் நம்ம சோக் பண்ணும்போது நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன் பெட்டராக இருக்கும். ரைட். அதை தவிர்த்து நீங்கள் அந்த கசகசா சேர்த்துக்கிறது, குங்குமப்பூ பால் இப்போ போட்டு எடுத்துக்கலாமா? எஸ், நீங்கள் எடுத்துக்கலாம். அது கம்பல்சரி தான் அப்படின்றது கிடையாது. நீங்க வெறும் பால் குடிக்க பிடிக்கலையா, யூ கேன் ஹேவ் இட் வித் குங்குமப்பூ. அப்படி இல்லைன்னா லைட்டா மஞ்சள் தட்டி எடுத்து போட்டுக்கிறது. நம்ம சென்னையிலயும் இருக்க நல்ல கிழங்கு மஞ்சள் கிடைக்கும். அது எல்லாமே நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர் தான். அது என்னன்னா கிழங்கு மஞ்சள்ல வெயில காய வைங்க, ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க. அதுல நீங்க தண்ணியில போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுல நீங்க பால் சேர்த்துட்டு அதை வடிகட்டி ஒரு டம்ளர் கூட குடிச்சுக்கலாம். டெய்லி குடிக்கலாமா? வேண்டாம், ஒரு வாரத்துல 2 நாள் குடிச்சுக்கோங்க. இம்யூனிட்டியும் பூஸ்ட் ஆகும், அதே நேரங்கள்ல மஞ்சள் எதிர்ப்பு சக்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். ரைட். ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் 4 இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக நீ இப்போ 5 இட்லி சாப்பிடணும் அப்படின்னு இட்லி ஆர் தோசை ஆர் சாதம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பதிலாக நீங்க மற்ற சைட் டிஷ் புரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு நான் சாம்பார் பண்ணேன், சாம்பார்ல நிறைய புளி ஊற்றினேன், கொஞ்சம் தான் பருப்பு போட்டேன் அப்படின்னா அது கூட ஒரு முட்டை வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு தேவையான புரோட்டீன் ரீச் ஆகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரியன்ட் டென்ஸா எடுத்துக்கணும் ரேதர் தென் இன்க்ரீசிங் ஜஸ்ட் த கேலரிஸ். ஒரு சின்ன டைரியோ இல்லைன்னா எல்லாருமே மொபைல் வச்சிருக்கீங்கல்ல, அந்த மொபைல்ல 3 விஷயங்கள் எழுதணும். இன்னைக்கு உங்களை சந்தோஷம் தந்த கூடிய விஷயம் என்ன நடந்தது? இட் கேன் பி எனிதிங். இன்னைக்கு உங்களை என்ன விஷயம் கோபப்படுத்திச்சு, இன்னைக்கு உங்களை என்ன விஷயம் வருத்தப்பட வச்சுது. இது 3ம் நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டைரியிலயோ இல்லைன்னா மொபைல்ல நோட்ஸ்லயோ நீங்க எழுதிட்டு போய் படுத்துக்க நீங்க போகணும். நீங்க நைட் டைம்ல நீங்க இப்ப 10 மணி இல்ல 11 மணி தூங்க போறீங்களா, நீங்க முடிஞ்ச அளவுக்கு 10:30 மணில இருந்து மொபைல் பார்க்க கூடாது. கொஞ்சம் பெட்ல இருந்து ஒரு கைக்கு எட்டாத தூரத்துல மொபைலை தள்ளி எடுத்து வச்சுட்டு யூ ஹாவ் டு கோ டு ஸ்லீப்.
ஸோ நம்ம ஹாஃப் அன் ஹவர் நம்ம அந்த நாள் நடந்ததுன்ற நம்ம பிரெயின் வந்து யோசிச்சு அதுக்கப்புறம் அதை ரிலாக்ஸ் ஆகி செரோட்டின் ஹார்மோன் செக்ரீட் ஆகி அதுக்கப்புறம் தான் நல்ல தூக்கம் வரும். ஸோ ஹாஃப் அன் ஹவர் பிஃபோர் கோயிங் டு பெட் டோன்ட் யூஸ் மொபைல் டிவைசஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட சிம்பிள் டேக் ஹோம் மெசேஜ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.